அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சோல் லேண்ட் எபிசோட் 54 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்? அந்த ஒரு ஹர்ப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? அங்கே இருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகுது. இப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட லெவல் அப்படிங்கிறத பிரேக் பண்ணி ஏஞ்சிக்கிறாங்க. இவ ஜூசிங் இருக்கா இல்லையா, அவள் பார்த்தீங்கன்னா 7 லெவல் அப்படிங்கிறத கிராஸ் பண்ணியிருக்கா. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வருத்தம் தான். ஷாவுக்குன்னு ஒரு ஹர்ப் எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா, அதை தான் இப்போ இவளுக்கு கொடுத்துருக்காங்க. இவளுக்கு என்னென்னா நான் உன்னோட ஹர்பை சாப்பிட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுட்டு இருக்கா. அதில் என்ன இருக்குது, எனக்கு தான் இது இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பேசிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஃபேட்டி அவருக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ஃப்ளேம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இப்போ தான் அது ஃபீனிக்ஸ் மாதிரியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளேம்ஸ் ரொம்ப பியூராக மாறிடுச்சு. அந்த பக்கி அவனோட புகழ பாடிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மூபாய் அவனுமே அவனோட லெவல் அப்படிங்கிறத பிரேக் பண்ணிடுறான். ஆக்சுவலாக இவன் தான் பார்த்தீங்கன்னா லெவல் 40 அப்படிங்கிறத ரீச் பண்ணியிருக்கான். இவன் என்ன பண்ணுறான், ஸ்ட்ரெயிட்டாக ஜூமிங்கை கட்டி பிடிச்சிப்பானா. அவன் என்ன சொல்கிறா, என்னை விடு அப்படிங்கிறா. இவன் என்ன சொல்கிறானா, இங்கே பாரு என்னை நம்பு, இதுக்கு மேலே நான் எந்த பொண்ணு பின்னாடியும் போக மாட்டேன், என்னை நம்பு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவள் சொல்கிறா பாருங்க ரிப்ளை, நான் உன்னை நம்பணும் அப்படின்னா நீ தங்சான் மாதிரி என்னைக்கு பியூராக மாறியோ அன்றைக்கி நான் உன்னை நம்புறேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போயிடுறான். அதான் அவன் தங்சான் கிட்ட சொல்கிறான், டே நான் லெவல் 40 ரீச் பண்ணிட்டேன்டா, சரி அதை விடு, எப்படி உன்ன மாதிரி பியூராக இருக்கணும் கற்றுக்கொடு அப்படிங்கிறான். இதுக்கு எல்லாருமே சேர்ந்து என்ன சொல்கிறாங்க, தங்சான் மாதிரி அவனால் மட்டும்தான் இருக்க முடியும், உன்னாலலாம் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது, அடுத்தது மாஸ்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷமாக அந்த லெவல் 30 அவரால் கிராஸ் பண்ண முடியாமல் இருந்தது. ஆனால் இப்போ இந்த ஹர்போட உதவியால் பார்த்தீங்கன்னா அவர் லெவல் 30 அப்படிங்கிறத கிராஸ் பண்ணிட்டாரு. அவருக்கே பயங்கர சந்தோஷம். ஆனாலுமே வயசாயிடுச்சு இல்லையா, இதுக்கு மேலே நான் எங்கடா ஸ்ட்ராங் ஆக போகிறேன், ஸ்ட்ராங் ஆகி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருமே ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பொறுமையாக பண்ணுங்க, அவசரப்படாதீங்க, சீக்கிரம் ரிசல்ட் வரணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஏடாகூடமாக பண்ணிடாதீங்க, 7 நாள் கழிச்சு நம்ம சோல் பீஸ்ட்டை ஹண்ட் பண்ண போகலாம் அப்படிங்கிறாரு. ஏன்னா இவன் 40 லெவலில் கிராஸ் பண்ணிட்டான் இல்லையா, அதுக்காக இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் யாரோ ஒருத்தர் இவங்களை அட்டாக் பண்ணுறாங்கப்பா. பாவம் தெரியாமல் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த ஒரு மனுஷனை கும்முன்னு கும்மிட்டாங்க. கடைசியாக அட்டாக் பண்ணும்போது அந்த மனுஷன் டே அட்டாக் பண்ணுறாதீங்கடா, நான் உன் டீச்சர் ஊஜிரா அப்படிங்கிறாப்புல. எது டீச்சரா, யோ நீ எதுக்கு எங்களை அட்டாக் பண்ண அப்படின்னா, இல்லை உங்களோட எபிலிட்டிஸ்லாம் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணேன். ஆனால் யாருக்கு தெரியும் நீங்கள் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, அதுவும் இந்த அளவுக்கு ஃபியர்ஸாக சண்டை போடுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைமில் ஃப்ராண்டரும் மாஸ்டரும் வராங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பெட்டு போட்டிருக்காங்க. அந்த ஒரு பெட்டில் ஃப்ராண்டர் பார்த்தீங்கன்னா தோத்து போயிட்டாரு. அதான் ஊஜி என்ன சொல்றாரு, டேய் என்னை வச்சு பெட்டு கட்டினீங்களா, அடோ பாவீங்களா, அது மட்டும் இல்லாமல் எது இந்த பசங்க கிட்ட நான் தோத்து போயிடுவேன் பெட்டு கட்டிருக்கியா, நீ யாரா நான் தோத்து போயிடுவேன்னு, நான் ஏதோ சின்ன பசங்களாச்சேன்னு சொல்லிட்டு என்னுடைய பவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தேன், மறுபடியும் வாங்கடா சண்டை போடலாம் அப்படிங்கிற மனுஷன். இப்போ ஃப்ராண்டர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி தங்சானை பார்க்கறதுக்காக பாய்சன் மாஸ்டர் வந்திருக்காராம். அதை இன்ஃபார்ம் பண்ண உடனே இவங்க 2 பேருமே அங்கே போகிறாங்க. தங்சான் உள்ளே போன உடனே அங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய பேத்தி உட்காந்துருக்கா. அவளுக்கு ஏற்கனவே தங்சானை சுத்தமாக பிடிக்காது. அவள் பாட்டு கத்த ஆரம்பிச்சிட்டா, இவன் எதுக்காக இங்கே வந்தான், நீ எதுக்காக இந்த ஸ்கூல் அட்வைசராக இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டு கத்திக்கிட்டே இருக்கா. அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, அம்மா போதும், நீ பாட்டு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத, அவன் பாரு உன்னோட சின்னவன் ஆனாலும் உன்னோட மெச்சூராக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவளுக்கு இன்னும் கோவம் வந்துச்சு. இவனா சொல்கிறா, ஆமாம் காம்படிஷனாக நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தேன், அதனால் அவன் ஜெயிச்சிட்டான், இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிட்டு அவனை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். அவனா சொல்கிறான், எம்மா 6 மாதத்துல காம்படிஷன் வருது இல்லையா, அங்கே நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான். இந்த மனுஷன் என்ன சொல்றாரு, தபார் தங்சான் எனக்கு மற்றவங்களை பற்றிலாம் தெரியாது, என்னோட பேத்தியை நீ ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. இவளுக்கு இன்னமும் கோவம் அதிகமாயிடுது. எது ஹர்ட் பண்ணக்கூடாதா, நீ நான் அவனுக்காக பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருக்கா. அதான் அவர் சொல்றாரு, எம்மா அவனுடைய பவர் லெவல் என்ன தெரியுமா, 37. இன்னும் ஒரு 6 மாசத்துல கண்டிப்பா அவன் லெவல் 40 அப்படிங்கிறது ரீச் ஆயிடுவான். நீங்க 2 பேருமே கண்ட்ரோல் பேஞ்சு, எனக்கு தெரிஞ்சு அவன் உன்னோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவான், ஸோ நீ தான் தோத்து போயிடுவ, ஜாக்கிரதையாரு அப்படிங்கிறாரு. சரி அதெல்லாம் நம்ம டோர்னமெண்ட்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு தங்சான் சொல்றான். அவன் இவளுக்காக மருந்து அப்படிங்கறத ரெடி பண்ணிருக்கான் இல்லையா, அந்த ஒரு மருந்தை கொடுத்து அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவர் என்ன சொல்றாரு, நான் கொஞ்ச நாளைக்கு வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு அப்படிங்கிறாரு. என்னையா சொல்ற அப்படின்னா, ஆமா முடிக்க வேண்டிய கதை ஒன்று இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன், கண்டிப்பா காம்படிஷனுக்கு முன்னாடி வந்துருவேன் அப்படிங்கிறாரு. மனுஷன் அப்போ கூட போறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு மறுபடியும் சொல்றேன், என்னோட பேத்தியை நீ ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. இவனா சொல்றான், நான் ஹர்ட் பண்ண மாட்டேன், ஆனா உங்க பேத்திக்கிட்ட சொல்லிட்டு போங்க, தேவையில்லாம என்ன வம்பு இழுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போங்க அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாம நான் கொடுத்த அயன் பால்ஸை மறந்துடாதீங்க அப்படிங்கிறான். சரி ஓகேடா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போறாரு. இப்போ மாஸ்டர்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க 3 பேருமே எங்கேயோ வெளியில வேலை விஷயமா போறாங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு அவங்க இருக்க மாட்டாங்களாம், பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த டைம்ல இந்த தியேண்டோ அகாடமிலேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, இவங்க கூட கொஞ்சம் வம்பு இழுக்கிறாங்க. இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ என்ன ஆகுது, ஒரு போஸ்டர் ஒன்று நம்ம ஆஸ்கரோட மூஞ்சில படுது. அது என்னடா போஸ்டர் சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்பொழுது அது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸோட டிசைன். இது யார் போட்டது அப்படின்னா நம்ம ஃப்ராண்டர் தான் போட்டிருக்காரு. ஐயோ எங்களோட டிசைன் காணுமேன்னு சொல்லிட்டு மனுஷன் தேடிக்கிட்டு இருக்கான். இவங்களுக்கா எது இந்த மனுஷன் போட்ட டிசைனா, ஐயோ இந்த மனுஷன் கையில் இது மாட்டக்கூடாதா அப்படிங்கிறாங்க. ஆனா அவர் என்ன யோசிக்கிறாரு,
பரவாயில்ல டிசைன் போனால் போது, நான் வந்து புதுசாக ஒரு டிசைன் பண்ணிக்கிறேன், பழைய டிசைன் என்னோட மைண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறாரு. ஐயோ இந்த யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு காம்படிஷனுக்கு போக முடியாதுடா, யாராவது ஹெல்ப் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கானுங்க. இப்போ இவனுங்க ஸ்கூலுக்குள்ளே போகிறாங்க. தங்சான் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாசமாக ஸ்கூலில் இல்லை இல்லையா, அதனால் ஸ்கூலை பற்றிலாம் அப்படியே கேட்டுகிட்டே போய்கிட்டு இருக்கான். இப்போது இவன் வந்து ஷாவு கூட சேர்ந்து அங்கே ஒரு கேஃப்டேரியா இருக்குது, அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கான். இதை தாய்லாங் சொல்லிட்டு ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த தாய்லாங் இருக்கான் பார்த்தீங்களா, இவனுக்கு ஷாவு மேலே ஒரு கண்ணு. இப்போ ஷாவும் தங்சானும் நல்லா உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இவனுக்கு பயங்கர கோவம். ஸ்ட்ரைட்டாக தங்சான் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் போகிறான். ஸோ இதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா நிறைய பரபரப்பான சம்பவங்கள் அப்படிங்கிறது நடக்க போகுது. அதெல்லாமே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.